ஏற்கனவே கூட்டணியில வந்து பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவுடைய கூட்டணி வந்து ஒரு பிளவுபட்டிருக்குன்னு தான் சொல்லணும். செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, டிடிவி விலகல் அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஒரு வந்து பிரச்சனையில இருக்கு. பிரச்சனை அதிமுகவுடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றது பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன எப்படி பண்ண போகிறோம், கூட்டணி எப்படி சேர்க்க போகிறோம்னு. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்கள் வந்து ரொம்ப தயாராக இருப்பீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரியான தெரிவிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? உண்மை, திமுகவுடைய அரசாங்கத்தில் கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு அந்த பாராட்டு விழாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் முன்கூட்டிய 3 வரிசையில் உட்காந்துருந்தாங்க. எந்த பெண்களும் இவங்க மட்டும் பெண்களை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணை நான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கவே இல்லை. ஸோ இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில் பாராட்டு விழா நடக்கும்போது 50 ஆண்டுகள் அவருடைய பாராட்டு விழாவில் அதில் எந்த பெண்களும் வந்து அவருடைய இசையில் வந்து பாடலையா சினிமாவில். ஸோ ஒரு பெண்ணு கூட கூப்பிட்டதே கிடையாது. இதுதான் உங்களுடைய உமன் எம்பவர்மெண்ட்டா? எனக்கு புரியல. பெண்கள் முன்னிட்டு நாங்கள் வந்து அத்தனை விஷயங்கள் செய்ய போகிறோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கட்சி சார்பாக அரசாங்கம் சார்பாக ஒரு இன்வைட் எல்லாருக்கும் போகும்போது ஏன் ஒரு பெண் கூட அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கல? அப்போ யாரையும் கூப்பிடல. நானும் விசாரிச்சுட்டேன், யாரையும் கூப்பிடல.